பார்த்தீங்கல்ல, ஒட்டுமொத்த மீடியாவுடைய கேள்வியும் இதுவாக தான் இருக்கும் மாப்ள. அது விஷயமா பேசுறதுக்காகத்தான் உங்க 2 பேரையும் வர சொன்னேன். உங்க கருத்து என்ன? என்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சிக்கு ஒரு தொண்டனா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். எனக்கு எந்த பதவியும் வேண்டாம். வேணும், எனக்கு அந்த பதவி வேணும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ்னு 5 வருஷமா பம்பரமா சுற்றி 1 கோடி ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கட்சியில் சேர்த்துருக்கேன். அவங்க செஞ்ச ஹார்ட் ஒர்க்னால தான் நம்ம கட்சி தனி மெஜாரிட்டியில் இன்னைக்கு வின் பண்ணியிருக்கு. இதை நான் சொல்ல, இந்த பத்திரிகைகள் சொல்லுது. என்ன நம்பி வந்த அவங்களுக்கு நான் நிச்சயம் பண்ணி ஆகணும். வெறும் எம்எல்ஏங்கிற பதவியும் தொகுதி கொடுக்குற தொகையும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. தம்பி, நீங்கள் வெளிநாட்டில் படித்தவர், நம்ம நாட்டு அரசியல் வேற, அது உங்களுக்கு வராது. அதிகமான அவர் தம்பி ஷூட் பண்ணிட்டார். ப்ளீஸ் இன்ஃபார்ம். வேண்டாயா, நான் உயிருக்கு உயிராக நேசித்த தலைவரையே பறி கொடுத்துட்டேன். அவருடைய தம்பியும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கார். இனிமே எனக்கு எந்த பதவியும் வேண்டாம். ஐயா, சின்ன ஒரு இவருக்கு ஆபத்துலையா கோமால இருக்காராம். எப்போ வேணா நினைவு திரும்பலாம்னு ஆஸ்பத்திரியில் தவறு வந்துருக்கு. நான் வேண்டினது வீண் போகலையா. மன்னிக்க முடியாத தப்பை பண்ணியிருந்தாலும் அவர் தலைவரோட தம்பி. இங்க பாருங்க, அவர் நல்லபடியா குணமாகணும்னு நம்ம கட்சிக்காரங்க அத்தனை பேர்த்தி பிரார்த்தனை பண்ண சொல்லுங்க. முருகா 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 முருகா. ஓ சாரி, சிவன் கோயிலோ. சிவ 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 சமானம்பதி சதாயு புருஷ சதேந்திரியமாயு க்ஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. நீ நில்லமா, நீ ஓடாதங்கறல நில்லடா. அப்பா சாமி, அப்ப இல்லாத புள்ளைய இப்படி வெப்பன்ஸோட துரத்துறிய, நீ எல்லாம் ஒரு அம்மாவா? சிவ 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 என்ன வேண்டுதலா இருக்கும் இப்படி குப்புறப்படுத்திருக்கான். அம்பே ஏந்திரா அம்பே. சிவ சிவ. என்ன உண்டு வேட்டி கட்டி இருக்கு? என்னடா இதெல்லாம்? சுவாமிகள், நான் பண்ண தப்புக்கெல்லாம் பரிகாரமா ஒரு நாள் முழுக்க கோயிலுக்கு சேவை செய்யணும்னு வேண்டிக்கிட்டேன் சுவாமி. அடாடாடா, என்ன பவ்யம் என்ன பவ்யம். பேஷா செய்டா அம்பே, பேஷா செய். நில்லடா. டேய் சத்யா, நில்லுடல. டேய் நில்றா. ஐயோ சொட்டையா வரானா? எங்க போன டிராஃபிக் ஸ்டாப். என்னடா அம்பே, சுவாமி எல்லா வேலையும் முடிச்சுட்டியா? முடிச்சிட்டேன் சுவாமி. இந்தா, எல்லா கேட்டையும் பூட்டிட்டு வந்துரும். கொடுங்க. குடி. என்னடா இது அடக்கம் இவ்வளவு ஓவர் ஆயிடுச்சு. தலைக்குள்ளேயே போயிடுவோம் போல் இருக்கு. இந்தா, எல்லாத்தையும் பூட்டி வந்துரும். பூட்டிடுறேன் சுவாமி, இப்ப பூட்டிடுறேன். என்ன வெயிட் சாமி. டேய், என்னடா இது, என்ன உள்ள வச்சு பூட்டுற? இதானே சுவாமிஜி உண்டியல் சாவி, நமக்கு இதானே வேணும். டேய், உண்டியல திருடுது மகா பாவம்டா. அப்ப உன் வீட்டுல திருடினா புண்ணியமா? போயா. பெத்தவள உட்கார வச்சு சோறு போடுவான்னு பார்த்தா இப்படி தெருவுல ஓட விட்டுட்டியாடா. உன்னை வெட்டி போட்டதானே மனசு ஆறு. இந்த முட்டையில ஆஜிட் ஊத்தி வச்சிருக்கேன். முதல்ல இதுல அடி, அதுக்கப்புறமா இந்த மிளகா பொடியை தூவு. அப்பதான் எரிச்சல் தாங்காம ஓட மாட்டான். அப்படி நம்ம பிடிச்சிடலாம். அடி பாவிகளா, வெறும் சாடிஸ்டா இருப்பீங்கன்னு பார்த்தா பூரா சிரிக்கீங்க, சயின்டிஸ்டா இருக்கீங்களே. ஐயோ சாமியை காப்பாத்து. உன்னை எந்த சாமியும் காப்பாத்தாதடா. கும்பிடுற சாமியை விட்டு வச்சியா நீ? செல்லம், நீ கவலைப்படாத செல்லம். அடுத்த விஜய் படத்துல நீதான் ஹீரோயின். அட்வான்ஸோட வர. இந்த தோட எப்ப வாங்குன? நல்ல டிசைனா இருக்கே. முதல்ல போட்ட அந்த கல்லு தோட என்னாச்சு? எங்க வந்து எதை கேக்குறா பாரு. என்ன இதுக்கு நீ பெரிய பாறாங்கள தூக்கி தலையில போட்டுக்கலாம். பாவி பைய தோடு போட்ட அன்னைக்கே எண்ணெய் சேர்த்து செட்டியார் வீட்டுல அடகு வச்சுட்டு போனவன். இப்பதான் பாக்குறேன் புருஷனுக்கு பயந்துட்டு கவலை போட்டு திரிய. புள்ள பெருமையா பேசுற. புரியுடி அவனை. டேய் நில்லடா. உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டோம்டா. ஓடுறே. ஏய், எது வந்தாலும் பேசி தீத்துக்கோ, கல்ல எடுக்காத. பாரு, வராத பஸ் இப்ப கரெக்டா வந்துட்டு பாரு. என்ன சந்தா விரட்டி ஓடுற பஸ்ல ஃபுட்பால் அடிக்க வச்சிட்டீங்கல்ல, திரும்ப இந்த ஊருக்குள்ள வர மாட்டேன். அப்படி வந்தா ஒரு அணில் அம்பானியா தான் வருவேன். உன்னால ஒரு அணில் சாமியா கூட ஆக முடியாதுடா. டாடா பை பை. டேய் இறங்கிடுறா. சுத்தம் வெயிட் பண்ணி ஏறினது வீணா போச்சே. எல்லா டிக்கெட்டும் மேலே போகிறது கையில் விசா ஓடல உட்காந்துருக்கு.
எக்ஸ்கியூஸ் மீ சார் கொஞ்சம் தள்ளி உட்காருங்களா? அப்பா பேங்க்ல வேலை பார்க்குறேன் தான் சார் பேரு. கொடுத்த பணத்தை வசூல் பண்ணதுக்குள்ள மொழி வெளியில் வந்துடும் போல இருக்கு சார். அதை விட கலெக்ட் பண்ண பணத்தை காப்பாற்றுறதுக்குள்ள வாயில நுர தள்ளுது சார். சார் சார் ஆனால் உங்கள் மூஞ்சியை பார்த்தா இந்த விவேகானந்தர், கக்கன், காமராஜர் இவங்கெல்லாம் பாயை விரிச்சு படுத்துருக்கிற மாதிரியே இருக்கு சார். சிரிக்காதீங்க சார், அப்படியே எம்ஜிஆர் மாதிரியே இருக்கீங்க. பிஸ்கெட் நமக்கு இந்த லஞ்சு சாப்பிட்றதுலாம் ஏன் சார் நேரம்? அப்பப்போ பிஸ்கெட்டு ஜூஸ்னு அப்படியே பொழுது போயிருது. சாப்பிட்றீங்களா? இல்லை சார், எனக்கு சாப்பிட்ற பழக்கம் இல்லை. இல்லை ஒன்றே ஒன்று சாப்பிடுங்களா? இல்லை வேணாம் சார். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஐயங்கார் பேக்கெட்டில் போட்டது. இன்னொன்று தானே கேட்கக்கூடாது, பசிக்கும் எனக்கு. நான் இந்த பிஸ்கெட்டை சாப்பிடணும்னா நீங்கள் இந்த சாக்லேட் சாப்பிடணும். ஐயோ அன்போட கொடுக்குறீங்க, மறுப்பனா? எப்படி சாப்பிட்றேன்னு மட்டும் பாருங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நல்ல கலர் சார், ரியலி யூ ஆர் a very sweet man. இருக்கட்டும். சிவகாசிலேயே வந்து வெடி விற்கிறானே, எனக்கே பிஸ்கெட்டா? ஆயா வீட்டில் நம்மூரை போல என்ன எல்லாம் ஒரே பழைய பர்ஸாவே இருக்கு. காசு தேருமா? இதுலயும் இல்லை. அட கடவுளே, இதுலயும் இல்லை. ஐயையோ, மொக்கையாயிட்டோமோ? கத்தி, பிளேடு, அடப்பாவி, நீ அவனா? நம்மளே மொக்கையாக்கிட்டானே. சீ, தேவையில்லாம கம்பெனி சாக்லேட் ஒன்று வேஸ்ட் பண்ணும். என்ன கலர்ஃபுல்லாக இருக்கு. நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒன்று பெருசாக கட்டணும். ப்ளீஸ். Hey, wait. No chapels, no country bros. Get out. Okay. Okay, okay. Okay, brother. Thank you. Thank you, brother. Thank you. யார்கிட்ட? ப்ளீஸ். அது வாவ், என்ன கலர் சாமி. வச்சுக்கோ பேபி, என்ஜாய். என்ன எல்லாம் கருப்பாகவே தெரியுது. அதே மிஸ்டேக்கோ? ச்சே. ஹலோ, தட் பச்சை பாட்டில் ஒன் கட்டிங். அடடடடா, சிட்டி ஃபிகர் தான்யா. காஷ்மீர் ஆப்பிள் மாதிரியே இருக்காளே. என்ன அவ பாய் ஃப்ரெண்டை விட்டுட்டு நம்மளையே பார்க்கறா? Excuse me. One lunch, please. 1 second, sir. Hello. Hello. ஏய், கூப்பிடுறாருப்பா. உன்னதான். சொல்லுங்க சார். என்ன பார்த்துட்டு இருக்க? நான் எதுவும் பார்க்கல சார். பிடிச்சிருக்கா? சரக்கு தானே சார் சொல்றீங்க? நான் 10,000 கொடுத்து கூட்டு வந்தேன். 20,000 கொடு, கூட்டு போ. பிரதர், தேங்க்யூ பிரதர். ஏய், காசு இருக்கா? மொழியப்பார், ஊரை விட்டு ஓடி வந்த மாதிரி. நம்மளை விட பெரிய கேடியா இருப்பானோ? நம்ம ஹிஸ்டரியே சொல்றானே. Cheers. The night is still young. The night is still...
வா. நீ ஏன் இங்கே வர சொன்னது? நல்ல வேலை, காயம் ஒன்றும் பெருசா இல்லை. ம், நீ எதுக்கு என்ன காப்பாற்ற வந்த? இந்த ஊரில் எப்படின்னு தெரியல, ஆனால் எங்கள் ஊரில் ஒருத்தனை 4 பேர் அடித்தா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ம், தேங்க்ஸ். நீ கிளம்பு. பிரதர், உங்களுக்காக என்னோட ரத்தத்தெல்லாம் கொடுத்துருக்கேன், விட்டுட்டு போகிறீங்களா பிரதர்? அதுக்காக? எனக்குன்னு இந்த ஊரில் யாருமே இல்லை, ஆனால் உங்கள் ஸ்டைலு தொழில் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன தொழில்? இது என்னன்னு தெரியல, நீங்கள் அடிச்சிங்க, அதான் நானும். இது ஏன் விளையாட்ட? ம், கிளம்பு கிளம்பு. பிரதர் பிரதர், என்னை கூட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ண மாட்டீங்க பிரதர். ப்ளீஸ் பிரதர், பிரதர் ப்ளீஸ் பிரதர், பிரதர். பேச்சை குறைச்சிக்கணும். ஓகே, தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர். பிரபல வடமாநில கொள்ளையன் கைது. பேப்பர் எங்க எடுத்த? நம்ம இன்னைக்கு காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், எல்லாம் பாசிங்களை கேட்ச் பண்ணது தான். உழைச்சி சம்பாதிக்கிறவங்க கிட்ட திருடு தப்பு இல்லை. குடிக்கணும்னு முடிவாகி போச்சு. மூடியில் குடிச்சேன்னா ஜாடியில் குடிச்சா என்ன? இருக்கிறவங்க கிட்ட திருடு, இல்லாதவனுக்கு கொடு. இதெல்லாம் பேப்பரில் வரலையே. ஏய், நான் சொல்ற மாதிரி வாழ்ந்து பாரு, நாளைக்கு நீயும் பேப்பர்ல வருவ. எப்படி இப்படி ஜட்டியோடையா? ஏய், சும்மா சொல்றதுக்கெல்லாம் பதில சொல்லிட்டு சும்மா வா. கோச்சிக்காதீங்க பிரதர், இனிமே நான் உங்களை ஃபாலோ பண்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வலைக்கும் சலாம். எல்லாம் ஒரிஜினல் தான் பாய். கனடா, யூஎஸ், யூகே எல்லாம் இருக்கு. पूरा असली नोट. வரேன் பாய். खुदा हाफिज. சலாம் பாய். பாஸ்போர்ட் எடுத்து ஃபாரின் போய் சம்பாதிக்கிற ஆள் நான் பார்த்துருக்கேன். பாஸ்போர்ட்டை வச்சே பணம் சம்பாதிக்கிற ஆளை இப்போதான் பார்க்குறேன். பிரதர், நீ பலே கில்லாடி பிரதர். சீக்கிரமா வாடா. என்ன பிரதர், உங்க வீடு பெரிய பேலஸா இருக்கும்னு நினைச்சேன். எங்க ஊர் பெரிய ஆஸ்பத்திரி பிரசவ வார்டு மாதிரியே இருக்கே. இருக்கும் இருக்கும். உள்ள வந்தா எனக்கு என்ன பண்ணணும் தெரியும். வெளியில போறதுக்கு I know what ஒரு to do. வாரத்துக்கு மேல நீ ஆர்டர் பண்ணாத. அதான் கேட்டேன். நாடா இடிச்சிட்டு நீ மட்டும் போயிட்டே இருக்க. டேய் டேய், ஏன்டா இப்படி கத்துற? வலிச்சா சிரிக்கவா முடியும் பாஸ்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏய், நீ சிரி அழுவு, அடுத்தவனு கேட்கக்கூடாது. நம்ம இருக்கிறோமா இல்லைன்னு பக்கத்து வீட்டு கூட தெரியக்கூடாது. அதுதான் நம்ம தொழிலுக்கு நல்லது. பாஸ், எப்படி பாஸ் இந்த பரபரப்புலையும் இப்படிலாம் யோசிக்கிறீங்க? ஏய், உள்ள வா. இதுதான் என் வீடு. ஏய், என்னாச்சு? என்ன அப்படி பார்க்குற? உட்கார். என்ன பிரதர், வெளியில பார்த்தா பேமானி இருக்கிற இடமா இருக்கு, உள்ள பார்த்தா அம்பானி வீடுமா இருக்கு. எப்படி இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கியிருக்க மாட்டீங்க? எவ்வளோதான் திருடினாலும் மனசுக்கு பிடிச்ச பொருளை காசு கொடுத்து வாங்குறதுல இருக்கிற சந்தோஷமே வேற. இதெல்லாம் நான் ஆசைப்பட்டு பார்த்து பார்த்து வாங்கினது. உலகத்திலே நான் சந்தோஷமாக இருக்கிற ஒரே இடம் இதுதான். இது வரைக்கும் இங்கே யாரையும் கூட்டு வந்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைம். சும்மா சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டிலே என் பொண்ணு தான் சூப்பர் ஃபிகர். என்ன வேணும்? சேட்டு வந்திருக்காரு. அடுத்த மாசம் வட்டியோட சேர்த்து கொடுத்துறேன்னு போய் சொல்லுங்க. அவன் வட்டி கேட்கல, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கா. உங்ககிட்ட தனியா பேசணுமா? சேட்டு என்ன பேச போறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு அவர்கிட்ட போய் சொல்லுங்க. என்னம்மா, எனக்கு என்னவோ ஈசிஆர்ல 10 கிரவுண்ட் ஃபார்ம் ஹவுஸும் அடையாறுல கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிற மாதிரி பேசுறேன். எனக்கு இருக்கிற ஒரே ப்ராப்பர்ட்டி, பேங்க் பேலன்ஸ் எல்லாமே நீதாமா.
வாங்கின கடனை வட்டியோட திருப்பி கொடுக்கணும்னா உன்னை விட்டு எனக்கு வேற வழியே தெரியலம்மா. அதுக்காக வரவன் போறவன் கிட்ட எல்லாம் நான் அனுப்பி சம்பாதிக்கலாம்னு பாக்குறீங்களா? நீங்க என்னைக்காவது உழைச்சு சம்பாதிச்சிருக்கீங்களா? உன் அப்பா மூஞ்சிய பார்த்து நீ இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? உழைச்சி சாப்பிடுறது நம்ம பரம்பரைக்கே கிடையாது. ஏதோ நீ மட்டும் இந்த குடும்பத்திலே தப்பி பிறந்துட்டே. வள வளன்னு பேசிட்டு இருக்காம நீ சீக்கிரம் வா. வா. நான் வர மாட்டேன். வாமா. என்ன இது? நான் வர மாட்டேன். ஏய் பெத்த பொண்ணை கூட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறியே? நீ எல்லாம் ஒரு அப்பனா? மாமான்னு வச்சுக்கோ. வழிய விடுற. ஏய் அவளை விடு. என்னையா நீ முட்டாள் மாதிரி பேசுறே? என் ப்ராப்பர்ட்டியை நான் வாடகைக்கு விடுவேன், லீஸுக்கு விடுவேன். அதை கேட்க நீ யார்? மேல ஒரு வார்த்தை பேசணும் கொன்னுடுவேன். போன் சார் விடுடா விடுடா டேய் கூட்டு போ. யாருடா நீ? நான் யார் தெரியுமா? மாமா. சீ அப்பா. ஏய் சாரி. இந்த பொண்ணை வச்ச அந்த சேட்டோட கடனை நான் அடப்பேன்டா. பாருடா. ஏய் போடா. ஏய் போடல. கைய ஸ்ட்ராங்கா போடுடா. இல்லன்னா நான் அடிச்சிடுவேன். என்ன காப்பாத்த? நீ யாரு? இது எனக்கும் எங்க அப்பாவுக்கும் உள்ள பிரச்சனை. காவியா நான் என்ன சொல்றேன்? ஓ வேலையை பார்த்துக்கிட்டேன். போ. எஸ் இட்ஸ் ரியலி அமேசிங் சார். சார் நம்ம பெனிஃபிட் ஃபண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் இந்த அளவுக்கு அமௌண்ட்டையும் ஜுவல்ஸையும் யாருமே டெபாசிட் பண்ணதில்லை சார். ஆமாம் சார். சார் அவங்களுக்காக தான் நான் இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். நமஸ்காரம். வாங்க வாங்க. ஹலோ ஹலோ சார். உட்காருங்க. உட்காருங்க சார் ப்ளீஸ். ஏதாவது சாப்பிட்றீங்களா? கூல் ட்ரிங்க்ஸ்? ஓ சரி சரி சரி. 10 crores கேஷ், 10 kilos கோல்டு. இதை நீங்க எங்க கிட்ட டெபாசிட் பண்றதுனால எங்களுக்கு மட்டும் பெனிஃபிட் இல்ல, இதனால உங்களுக்கு பெனிஃபிட். అవును 500 கிலோ தங்கம், 100 கோடி ரூபாய் பணத்தை மக்கள் எங்க கிட்ட டெபாசிட் பண்ணிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்க மேல உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை தான். நாங்களும் அந்த நம்பிக்கையில தான் இங்க வந்திருக்கோம். ఈ గోల్డ్లు క్యాష్లు ఎక్కడ ఇరుకు? லாக்கர்ல. లాకర్ ఎక్కడ ఇరుకు? இல்ல அதை நாங்கள் பார்க்கணுமே. இதுதானே லாக்கர் ரூம்? ஒழுங்கா மார்க் பண்ணியா? கம்ப்யூட்டர் மார்க்கிங். என்னடா அது? கம்ப்யூட்டர் மார்க்கிங்கா? கேஷியர் ரூம் பக்கத்தில் லாக்கர் இருந்தது. லாக்கர் பக்கத்தில் டாய்லெட்டு மேப்பில் இல்லைடா. டேய் என்னடா அது? ஒரு சின்ன மெமரிக்காக. ஓடு 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 ஓடு. நீ அந்த பக்கம் ஓடு. எத்தனை செவரு ஏறி இருக்கும்?